ஆல் இந்தியா ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ. திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதன். உலக வானொலி தினம். உரை கேட்கலாம். வழங்குபவர் அகில இந்திய வானொலியின் சேலம் மாவட்ட செய்தியாளர் விஜயகுமார் அவர்கள். வானொலி என்பது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களை கொண்ட மின்காந்த அலைகளின் வழி தொடர்பு கொள்ளும் ஒரு கம்பி இல்லாத தொலைத்தொடர்பு ஊடகமாகும். மின்காந்த அலைகளின் வழி செய்தி, அறிவிப்பு, பாடல் மற்றும் உரையாடல் ஒலி அலைகளை ஏற்றி வான்வழியே செலுத்தி ஆங்காங்கே மக்கள் அதை தங்களிடமுள்ள வானொலி பெட்டி வழியாக பெறுமாறு தொழில்நுட்பம் தொடங்கியதால் இதனை வானொலி அல்லது ரேடியோ என்பர். இந்த மின்காந்த அலைகள் கண்களால் காணக்கூடிய ஒளியை காட்டிலும் குறைவான அதிர்வெண்ணை கொண்ட மின்காந்த அலைகளை கொண்டு இயங்குகிறது. ஒளி அலைகளுடன் மின்காந்த அலைகளை கலந்து வானொலி நிலையங்களில் இருக்கும் மிக உயரமான கோபுரங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனுப்பும் கருவிகள் மூலம் வான்வெளியில் மின்காந்த அலைகளாக ஒளிபரப்பப்படுகிறது. இப்படி ஒளிபரப்பப்பட்ட மின்காந்த அலைகளை பயனர்கள் தங்களிடம் உள்ள ஒளிவாங்கிகள் எனப்படும் வானொலி பெட்டியின் மூலம் கேட்டு மகிழ்கிறார்கள். வானொலி பெட்டிகள் வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பப்பட்ட மின்காந்த அலைகளை உள்வாங்கி அதனூடே கலந்திருக்கும் ஒளி அலைகளை மட்டும் பிரித்தெடுத்து சத்த ஒளிபெருக்கி ஒலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சென்னை வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், திருநெல்வேலி வானொலி நிலையம், கோயம்புத்தூர் வானொலி நிலையம், கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், மதுரை வானொலி நிலையம், நாகர்கோவில் வானொலி நிலையம், உதகமண்டலம் வானொலி நிலையம், தூத்துக்குடி வானொலி நிலையம் ஆகியவை உள்ளன. கப்பல்கள் மற்றும் நிலங்களுக்கு இடையில் மோர்ஸ் குறியீட்டை பயன்படுத்தி தந்தி குறிப்புகளை அனுப்புவதற்கு கடல் வழியே ஆரம்ப காலத்தில் வானொலி பயன்படுத்தப்பட்டது. 1905ஆம் ஆண்டில் சுசிமா போரின் போது ரஷ்ய கப்பற்படையை ஜப்பானிய கப்பற்படை கைப்பற்றியது. அந்த தகவல்கள் ரேடியோ குறியீடு மூலம் அனுப்பப்பட்டன. முதலாக 1912ஆம் ஆண்டில் RMS டைட்டானிக் கப்பலில் பயன்படுத்தப்பட்டது. மூழ்கிய கப்பல் மற்றும் அருகிலுள்ள கப்பல்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்கள் பட்டியலிட்டு நிலையங்களுக்கு அனுப்பும் தகவல் தொடர்பு சாதனமாக ரேடியோ தந்தி பயன்படுத்தப்பட்டது. முதல் உலகப் போரில் இரு தரப்பினரும் இராணுவம் மற்றும் கடற்படைகளுக்கிடையே உத்தரவுகளையும் தகவல்களையும் அனுப்ப ரேடியோ பயன்படுத்தப்பட்டது. அதன் நீர்மூழ்கி கப்பல்கள் பிரிட்டிஷாரால் கைப்பற்றப்பட்ட தகவலை ஜெர்மனிக்கு தெரியப்படுத்த ரேடியோ தகவல் தொடர்புகளை பயன்படுத்தப்பட்டது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ரேடியோ பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டு வானொலி நிகழ்ச்சிகளில் செய்திகளும் இடம்பெற்றன. 1920கள் மற்றும் 1930களில் பரவலாக வானொலியின் பயன்பாடு அதிகரித்தது. போருக்கு முந்தைய ஆண்டுகளில் ரேடியோ மற்றும் ராடார் பயன்படுத்தி விமானம் மற்றும் கப்பல்களை கண்டறிய பயன்படுத்தப்பட்டது. இன்று வானொலி பல வகையான வடிவங்களில் வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் மற்றும் அனைத்து வகையான மொபைல் தகவல் தொடர்புகள், ரேடியோ ஒளிபரப்பு அடங்கும். தொலைக்காட்சியின் வருகைக்கு முன்பாக வணிக ரீதியான வானொலி ஒளிபரப்புகள் செய்தி மற்றும் இசை மட்டுமல்லாமல் நாடகங்கள், நகைச்சுவை, பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பல வகையான பொழுதுபோக்குகளை வழங்கின. 1920களின் பிற்பகுதி முதல் 1950களின் இடைப்பட்ட காலம் வரை பொதுவாக வானொலியின் பொற்காலம் எனலாம். வானொலி என்பது வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தி தனித்துவமாக விளங்கியது. நவீன உலகில் தகவல் தொடர்பு சாதனங்கள், டிவி, மொபைல், ஸ்மார்ட் போன், ஐபேட், இன்டர்நெட் என பல வழிகளில் தகவல் தொடர்பு அதிகரித்துவிட்ட போதிலும் வெகுஜன ஊடகத்தின் முன்னோடி வானொலிதான். தகவலை மக்களிடம் விரைவாக கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. கல்வி சேவை, மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றை வானொலி வழங்குகிறது. இன்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான வானொலி நிலையங்கள் உள்ளன. முந்தைய காலங்களில் பேரிடர் குறித்த தகவல்கள், போர் அறிவிப்புகள் போன்றவற்றினை ஒளிபரப்பு வாயிலாக விரைந்து அளித்தது வானொலி. அப்படி இன்றளவும் விரைந்து ஒரு தகவலை அளிக்கும் சாதனம் வானொலி என்றால் அது மிகையாகாது. ஆப்பிரிக்கா, ஆசியா, வளைகுடா போன்ற நாடுகளில் இன்று உலக வானொலி தினத்தை கொண்டாடுகின்றனர். அனைவருக்கும் உலக வானொலி தின வாழ்த்துக்கள்.
இதுவரை உலக வானொலி தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அகில இந்திய வானொலியின் சேலம் மாவட்ட செய்தியாளர் விஜயகுமார் அவர்கள்.